திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ வரணை பாரதியின் அன்பான இனிய வணக்கம். அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய விழாவே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஜோதிட வித்யாலயுடைய அறக்கட்டளையுடைய முதலாவது துவக்க விழா தான். அதனால இந்த விழாவில் எல்லாருமே நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் மறந்துடுங்க. எல்லாருமே வந்தவங்களுக்கு ஒரு வாழ்த்துறை, அதாவது இந்த விழா நடத்துறவங்களுக்கு ஒரு வாழ்த்துறை பண்ணி இது மேலே ஒரு ஊக்கம் கொடுங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. அதனால எந்த ஜோதிடரும் நம்மளை பேச வைக்கலையே, நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க இன்னைக்கு மட்டும். அதனால் அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு முதல்ல ஒரு மரியாதை நிமித்தம், அவங்களுடைய நிர்வாகிகளுடைய பேர் தெரியல, அதனால அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணுவோம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவின் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயா திருதி ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக. அடுத்து குரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா வட கையில கொடுத்துட்டாங்களா? கை தட்ட முடியலையா? ஜோதிட நல்வழிகாட்டியை பிரமிய பாண்டியன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. ஜோதிட ஆசான் வாசு கணேசன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து ஜோதிட நல் வழிகாட்டி சாத்தியம் சங்கர் ஐயா அவர்களுக்கு, சென்னையைச் சேர்ந்த ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஒரு சங்கம் நிர்வாகமாக அமைவதற்கு சென்னையில் இருந்து இங்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மேலும் நமது சரவணபவ ஜோதிட நிர்வாகி ஐயா அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் தான், எல்லாருமே கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க. ஏன் நம்ம பார்த்த ஒரு அனுபவத்தில் பார்த்த ஒரு சின்ன ஒரு வாஸ்து ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். ஏன்னா இது நான் ஒருத்தருக்கு மட்டும் பார்க்கல, ஒரு 4-5 பேர்த்துக்கு இந்த கடந்த ஒரு 6 மாசமா நான் பார்த்த ஒரு ஜோதிடம் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவலை தான் உங்களுக்கு பரிமாறம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, யாருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4, அதாவது நிலம், வீடு, வண்டி, வாகனம் இப்படிங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்தில் மாந்தி பகவான் மட்டும் இருந்துட்டாவே நீங்கள் கொஞ்சம் அவங்கள வீடு கட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக சொல்லணும். இதை நான் அனுபவத்தில் பார்த்த பதிவு தான் உங்ககிட்ட பகிர்றேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 மாந்தி இருந்தாவே நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன, இந்த நிலம் வாங்குறதுல வீடு கட்டுறதுல இதுதான் பாதிப்பு கொடுக்குது, அதனால வீடு லேட்டாக கட்டுவாங்க, வீடு கட்டுறதுல வேலையாட்கள் பிரச்சனை நடக்கும், வீடு 6 மாதத்தில் கட்ட வேண்டிய வீடு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுதுன்னு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர்த்தோட ஜாதகத்தில் நான் கொஞ்ச நாள் பார்த்த வகையில் என்ன நம்ம அதை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த மாந்தி 4ஆம் இடத்துல இருந்து அவங்க வீடு கட்டுறப்ப அவங்க அம்மா செத்து போயிடுது. வீடு கட்டக்கூடிய அந்த ஜாதகத்தில் வீடு பாலக்கால் போட்டு மோல்டு போடுறப்பையோ வீடு ஃபினிஷிங் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுடைய அம்மா செத்து போயிடுறாங்க. இது ஏன், எப்படி, என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு 5-6 ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷத்தில் நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். இப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னாவே வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய பிரச்சனையில் தாயாருக்கு ஒரு கண்டத்தை கொடுக்குது. இதில் எப்படி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மாந்தி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் 27 நட்சத்திரத்தில் மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணம் வேணுமோ வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிற பேச்சுக்கு ஒரு கன்னி லக்கணம்னு சொல்கிறோம். கன்னி லக்கணத்தில் 4 மாந்தி இருக்குது. மாந்தி வந்து ஒரு பூராட நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடக்குது. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடக்கும் பொழுது
அவங்க வீடு கட்டுனாங்கன்னா அவங்க அம்மா செத்து போயிருதுங்க. நான் அனுபவத்தில் பார்த்தேங்க, இது உண்மை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இது நடந்திருக்குதாம்மா? இது நடந்திருக்குது. ஏன்னா இது ஆதாரமா அவங்க சொல்றாங்க, மேடம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாந்தி அப்படிங்கிறது 4ஆம் இடத்தோட அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகமும் இந்த மாந்தி ஒன்று சேர்ந்து இருந்து அந்த மாந்தியோட சேரக்கூடிய புத்தி நடக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்குது. இது 2வது ரூல்ஸ் நான் பார்த்த விஷயம். 3வது என்னன்னா, நீங்க எந்த கிரகத்தோடைய புத்தி நடந்தாலும் சரி, ஏன்னா புத்திநாதன் தான் வலிமையானது. எந்த கிரகத்தோட புத்தி நடந்தாலும் சரி, இந்த மாந்தி பார்க்கக்கூடிய பார்வை 2, 7, 12ஆம் இடம் மாந்திக்கு பார்வை. இப்போ உங்களுக்கு எந்த புத்தி நடந்தாலும் சரி, அந்த புத்தி உங்களுடைய ஜாதகத்துல மாந்தி இருந்து 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ 12ஆம் இடத்தையோ பார்க்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தினாலும் சரி, அந்த வீட்டுடைய புத்தி நடந்தாலுமே சரி, தாயாருக்கு கண்டத்தை கொடுக்குது. இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. ஒரு 6-7 ஜாதகத்தில். இனிமேல் நீங்கள் யாராச்சும் தயவு செய்து ஜாதகம் பார்க்கும் பொழுது வீடு கட்டுறதுக்கு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து மாந்தி நின்ற நட்சத்திரத்துடைய புத்தி நடந்தால் தயவு செய்து அந்த புத்தி முடிகிற வரைக்கும் வீடு கட்ட சொல்லாதீங்க. அவங்க அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்குது. அதே மாதிரி மாந்தி எந்த கிரகத்தோட சேர்ந்து அந்த புத்தி நடந்தாலும் அவங்க அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்குது. அதே மாதிரி மாந்தி பார்க்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அதிபதியோட புத்தி நடக்கிறப்பையும் கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு கண்டத்தை கொடுக்குது. இது அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை. இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய பேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மறந்த வாழ்த்துக்களை நன்றியும் கூறி விடைபெறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.